ஐயோ பாண்டி ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்க, நான் அதை பாக்க, அது என்ன பாக்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புலிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமா ஆண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர, தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவான். இரு, ஏன் உருமுற? பழகிருச்ச பக்கி. டீ ஆண்டி, இல்ல காப்பி, இல்ல டீயே கொடுங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய், ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா, கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ, அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய், ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாளே. அம்மா, காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துகிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா, எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா, போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு வெட்டுது. மாட்டேங்குது, செத்துக்கிட்டு போச்சு. ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆரிச்ச மிஸ் பண்ணி அமரம் ஆத்தி ஒரு 1/2 மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ, உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிற தகுதி? எங்க கொழுந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரி, யாரே அது உடனே கிட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா, என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் ஆண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாடி உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிட்டனே. என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாண்டா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி, இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க, தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே, எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைபோதில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டாய் டாய், கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி 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 காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு
அந்த ரத்தம் தொட்டு விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, 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 அதிர்ச்சி, அதிர்ச்சி. ஐயோ, சிப்டாய், சிப்டாய், ஐயோ, காப்பாத்துக்கியா. இது என்ன எப்படி பாக்குது? அட அற போத நாயே, இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனே. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில புடிச்சிருச்சு. அடி பாவி சிரிக்கலா. ஆத்தாள் மகன் ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்களா, அங்க போய் பாக்குறாளுங்க. வா வா வா. ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு. உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாட்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டணும். அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலுங்களே. பாண்டி ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா உள்ள சகனம் தெரியலாம இருக்கு. நீ போ வர்ற. ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள் வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. பாடி வாடா. யோ நீ எப்ப அங்க குத்துறனா? நல்ல வாடா. இந்த வார லவ் லெட்டர், இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ, இனி உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போ. என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிறது. இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறண்டா போறண்டா. அப்ப பாறா. போறண்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாய் குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிரும். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. Thank you ஆண்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐ சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ திறந்து விடுறதா? திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸ் கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணு? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. யோ யாரே நீ? நான் வந்து விளையாடுற இடத்துல நீ ஒளிஞ்சிட்டு இருக்க? நீ ஒளிரடமா? டேய், நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கற. ஏய் ஏய் ஏய், சரி பாட்டு. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா?
நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிச்சு இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி, இங்க வாடி. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்த விட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுக்க. யோ, நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் நம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா உங்களுக்கு? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தான் பரம்பரையில சேர்த்து கட்டின விடாது. இரு இரு, அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆடா அதுக்கு அப்பா பேட்டா. எது அரிசி முட்டிய திருடுனா? கூப்பிடு கூப்பிடு. உன் ஆளுலையும் கூட்டுவா, என் சொந்த கடையில கூட்டிடுற. யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். சீப்பா குரங்கு. நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு, போங்கடி ரெட்ட குரங்குகளா. யாரு குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பன் குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா. அச்சிப்பா. நீ போ போந்தா கோழி. இங்க வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கடி பாப்பான். பாருங்க, உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கிறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா. மாட்டியா வாடா. பயவலையே மறுபடியும் அதே உலக்க பாட்டிய குட்டி வந்து புலக்கிறக்க ஏற்பாடு பண்ணிட்டு. ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா. அது ஏண்டா கூறுகட்டத்தனமா ஏன்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் வரட்டும்டா, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய், என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன அட பாவி பயவுள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூடயே கூட்டி போயிட்டா. குலகார பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா?